இன்னைக்கு காலங்காத்தால காலேஜ் போனவங்க தான் சொல்கிறானுங்க, இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிஷன் டேவாம். ஆளுக்கு 5 ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோமா. அது என்ன கதைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா இது நாங்கள் சக்ஸஸை ஜாலியாக அட்டைன் பண்ணுற ஜேர்னியில் EP3 ஒரு ஃபாலோ போட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்புறம் மேம் வரதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு 5 ப்ராஜெக்ட் ஐடியா நானே செலக்ட் பண்ணிட்டேன். ப்ராஜெக்ட் ஐடியெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம பசங்க எல்லாம் குஜாலைட் ஆனாங்க. இவ தான் நம்ம எடிட்டரு, நல்லா பண்ணுற ஆனால் ஊஜி அளவுக்கு வரல. இது எவனா என்னான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டீங்கன்னா நீ மாசரா. அப்புறம் ப்ராஜெக்ட் அவர் வந்துச்சு, லேபுக்கு போக சொன்னாங்க. இது லேபாக காரணமாக தெரில, மாம்பழம் எத்தனை வந்து சாப்பிட்டுக்கிறானுங்க. நம்ம சபா நண்பர் தான் எத்தனை வந்தார். இதில் மாம்பழத்தோட கொட்டை தான் அதிகமாக இருக்குது. இதில் சண்டை வர போடுறானுங்க, எனக்கு கொட்டை வேணாம்னு சொல்லிட்டு கடைசியில் 3 கொட்டையும் கீழே தான் கொட்டணும். சரி, இந்த கூத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு டப்புன்னு ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நமக்கு அந்தளவுக்கு ஒர்க் இல்லை. அண்டு கிளைண்ட் ஃபாலோஅப்பும் இன்றைக்கி நமக்கு அவ்வளோவா இல்லை. ஏன்னா எல்லா கிளைண்ட்டுமே ஆப் வேணும்னு சொல்லிட்டு சாம்பிள் கேட்டுருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ நம்ம இப்போ சாம்பிள் செய்கிற வேலையாக இருக்கும். அதனால் கிளைண்ட்ஸ் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்புறம் என்ன, ஜிம்மு தான் வந்து என்ன மசில்னு கேட்டால் பைசெப்னு சொன்னார் அண்ணன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வேரியேஷனை போட்டு கடைசியில் இந்த மிஷினில் உக்காந்தேன். போட என்னோட மசில்லாம் கிழியுது. அப்படியே ஃபஸ்ட் டைம் போடுறதுனால என்னன்னு தெரில, ஆனால் நல்லாயிருக்கு. அப்புறம் மிஷினில் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஃப்ளெக்ஸிங் பண்ணோம். எப்படி அமாவாசை போடுற மாதிரி இருக்கா. அப்புறம் ஃப்ளெக்ஸிங்கே முடிச்சுட்டு ஜிம்மில் சைனை போட்டு வெளியே வந்தோம். எப்பயும் போல் டீ கடைக்கு போனோம், ஆனால் டீ குடிக்கல. ஏன்னா நாங்கள் மறுபடியும் கட்டுப்பாடுக்குள்ளே வந்துட்டோம். தண்ணியை மட்டும் குடித்தோம். ஏன்னா ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு டீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு 4 முடிச்சுக்கிட்டோம். தள்ளி விட்டா திரும்பி வர மாட்டேன். ஃபாலோ பண்ணுவாங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய்.